வங்கதேசத்தில் பேகம் ஹசீனா அவர்களுடைய ஆட்சி இருந்த பொழுது உண்மையாகவே வங்கதேசம் செக்குலராக இருந்தது. ஆனால் எதிர்கட்சிகள் அங்கு ஆட்சியை கவிழ்த்து இப்போ முகமது யூனுஸ் தற்காலிக கவர்னராக வந்திருக்கார். சரி, இதில் ஹிந்துக்களோட குற்றம் என்ன? அவங்க என்ன தப்புனாங்க? இந்த ரெண்டு பிரதான கட்சிகள் கலீடா ஜியா அண்ட் பேகம் ஹசீனா உடைய கட்சிகளுக்கு இடையில இருக்கிற இந்த சண்டையில், ஆட்சி கவிழ்ப்பில், ஆட்சி மாற்றத்தில் ஹிந்துக்கள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நூற்றுக்கணக்கில் இந்து கோவில்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இந்துக்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது என்னன்னா, யார் எங்க ஆட்சி மாற்றம் வந்தாலும் கடைசி பார்த்தா டார்கெட் ஹிந்துக்களை கொல்வதுன்னு வருது. 1971 ஹிந்துக்கள் அங்கு இருக்க முடியாமல் அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அகதிகளாக. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இப்போ அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இதில் ஐநா சபை, சர்வதேச அமைப்புகள் முழு நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அங்கே இருக்கின்ற இந்துக்களுக்கு, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத கேட்டு இருக்கிறது. ஆகவே இதை பாரத தேசத்தில், ஏன்னா இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் அவங்க கூட்டணியில் இது பற்றியெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் பங்களாதேஷ் இந்துக்களை பற்றி 1 கோடிக்கு மேலே இருக்கிற இந்து மக்களை பற்றி பேச மாட்டாங்க. ஆகவே நாம் பாரதிய ஜனதா கட்சி, RSS, இந்து முன்னணி ஆகிய அனைத்து அமைப்புகளுமா சேர்ந்து நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அதில் கலந்து கொண்டு நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.